ஆகஸ்ட் மாதம் 11ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. பொதுக்காலம் வாரம் 19. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். அச்சுருளேடு என் வாயில் தேன்போல் இனித்தது. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 8 முதல் அதிகாரம் 3, இறைவார்த்தை 4 வரை. ஆண்டவர் கூறுவது: நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதைக் கேள். அந்த கலக வீட்டாரைப் போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதைக் கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளேட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேட்டை தின்றபின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன்போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்துக் கூறு என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளர். பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. நீ திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்தனை இனிமையானவை. என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன். ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. வாயை ஆவென திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன். ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை மற்றும் 10 முதல் 14 வரை. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிகப்பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல் தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழிதவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு
வழிதவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழிதவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறிதவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். என் நீதியின் ஊற்றாகிய இறைவா, அடியேன் உமது திருமுன்னிலையில் தாழ்மையோடு வருகிறேன். நான் இக்கட்டிலும் நெருக்குதலிலும் அகப்பட்டு தவித்த நேரங்களெல்லாம் எனக்கு விசாலமான வழியை திறந்து தந்தவர் நீர். அதே இரக்கத்தோடு இப்போதும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து என் கூப்பிடுதலை கேட்டருளும். உலகத்தின் மனிதர்களோ சூழ்நிலைகளோ எனக்கு நீதி வழங்க தவறும் போதும் நீர் என் பக்கமாய் நின்று எனக்கு நியாயம் செய்வீர் என்ற உறுதியோடு உம்மை போற்றுகிறேன். உலக மாயை, அகந்தை மற்றும் நாவினின்று தூய்மை பெற நீர் உலக மாந்தருக்கு கொடுக்கும் எச்சரிக்கையை என் சொந்த வாழ்விற்கான பாடமாக ஏற்றுக்கொள்கிறேன். உமக்கென்று பக்தியுள்ளவர்களை நீர் தனியாக பிரித்தெடுத்து அன்போடு பராமரிக்கிறீர் என்ற உண்மையை நினைத்து என் உள்ளம் பூரிப்படைகிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் ஒவ்வொரு தருணத்திலும் நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்ற விசுவாசம் என்னில் பெருகட்டும். உலக மனிதர்கள் தங்கள் தானியமும் திராட்சரசமும் பெருகும்போது அடையும் மகிழ்ச்சியை காட்டிலும் அளவிட முடியாத ஆவிக்குரிய பேரானந்தத்தை என் இருதயத்தில் நிரப்பியிருக்கிறீர். இந்த உலகத்தின் செல்வமும் வசதிகளும் தர முடியாத மேலான சமாதானத்தை உமது பிரசன்னம் எனக்கு தருகிறது. அவசரப்பட்டு என் நாவினால் பாவம் செய்யாமலும் கோபத்தை இரவெல்லாம் மனதில் சுமக்காமலும் இருக்க அருள் தாரும். இரவின் அமைதியில் என் படுக்கையில் சாயும்போது என் எண்ணங்கள், செயல்கள், வார்த்தைகள் அனைத்தையும் உமது திருமுன்னிலையில் ஆராய்ந்து பார்த்து என்னை உமக்கு ஏற்ற பலியாக ஒப்படைக்க உதவி செய்யும். நீதியின் பலிகளை உமக்கு செலுத்தி என் முழு நம்பிக்கையையும் உன்மீதே வைக்கின்றேன். என் இரவுகளையும் பகல்களையும் உமது தூய கரத்தில் ஒப்படைக்கிறேன். என் வாழ்வை நீர் ஆசீர்வதித்து உமது அளவிட முடியாத சமாதானத்தினால் என் உள்ளத்தை என்றென்றும் நிரப்பியரும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமேன். திருச்சிலுவை நமது அடையாளம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும்,
பாசங்கள் அருந்திட்டாலும் நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, நீ மகிழ்ந்து களி கூறு, விண் கைமாறு மிகுதியாகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும், கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கை